2017 மே 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சவுத் சைடில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த போலீஸ்மேன் அட்டென்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள். இங்கிட்டு கமிஷனர். ஹலோ, ஒரு அக்யூஸ்டு கேரளா பக்கத்து மறைஞ்சிருக்கான், அவனை போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அவங்களோட லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4 போலீஸ்மேன் பஸ்ஸில் கேரளாவுக்கு போகிறாங்க. அவன் ஒரு அக்யூஸ்ட், அது மட்டும்தான் அந்த 4 பேருக்குமே தெரியுமே தவிர அவனோட ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்களுக்கு தெரியாது. கேரளாவில் போய் இறங்கின உடனே அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாணிக்க இவரை வந்து நாங்கள் பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே அவ்வளோ சத்தமாக இருந்த அவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன் பின் ட்ராப் சைலண்டில் ரொம்ப அமைதியாகுது. அதை கேட்ட அங்கே இருக்க கேரளா போலீஸ்க்கெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. உடனே இங்கே இருந்த 4 பேரில் ஒரு போலீஸ்காரவங்க, ஏன் என்னாச்சு, யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் கேட்குறாரு. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஒரு போலீஸ்மேன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்தியாவில் முக்கியமான பெருநகரங்களுக்கு கன் சப்ளை பண்ணுற ரொம்ப முக்கியமான கேங்ஸ்டர் இவர். இவர் பிடிக்கிறதுக்கு எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்தோம், இன்ன வரைக்கும் இவர் பக்கத்துலேயே நெருங்க முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இவரை சுற்றி எப்பயுமே கன்ஸோட ஒரு 20 பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள மீறி இவரை போய் பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் போகாத கேங் வாரே கிடையாது. இவர் போன எல்லா கேங் வார்லேயும் வின் பண்ணுறது இவராக மட்டும்தான் இருக்கும். இவர் பேரை கேட்டாலே பெரிய பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய ரவுடிகளும் கூட தலை குனிஞ்சு தான் நிற்பாங்க. இவர்கிட்ட பேசுகிறப்ப கூட ரொம்ப மதிப்பு மரியாதையும் கொடுத்து கூணு கும்பல் போட்டு தான் பேசுவாங்க. அவ்வளோ பெரிய ஆள். அவரை பிடிக்கிறதுக்கு உங்கள் 4 பேரை மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தமிழ்நாட்டிலேருந்து வந்த 4 போலீஸும் அவரை பிடிக்க நாங்கள் 4 பேர் மட்டுமே போதும், நாங்களே பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 பைக் எடுத்துகிட்டு 4 பேரும் அவர் இருக்க லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அவங்க போன லொக்கேஷனில் நிறையா சவுண்டு கேட்குது. நிறையா பேர் கத்துற சத்தம், பாட்டு பாடுற சத்தம், டான்ஸ் ஆடுற சத்தம் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்குது. சில சமயம் கன் ஃபயர் சவுண்டு கூட கேட்குது. எங்கேருந்துடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் ஒரு மலையிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. 30-40 பேர் கொண்ட ஒரு பெரிய கேங்கு நல்லா சத்தமாக பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நடுவில் இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் நிறையா முடி வச்சு எந்திரிச்சு நின்று அவரோட சட்டையை கலட்டுறாரு. ஒரு உடம்பு ஃபுல்லாக வெறும் வெட்டு காயமும் புல்லட்டு பட்ட காயத்தோட தழும்புகள் மட்டும்தான் நிறையா இருக்கு. அவரை இவங்க 4 பேரும் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு 10 பேர் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுறாங்க.